கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக இந்த மகிமையின் நம்பிக்கை ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு வந்திருக்கிறீர்கள். இதன் மூலம் கள்ள போதகங்களிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலும் ஒரு தேவ செய்தியை கேட்போம். அதற்கு முன்பாக ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, முத அளவற்ற இரக்கத்துக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவரே, தேவரீர் உங்களோடு இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு விளங்க காட்டி, இந்த வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து வேதத்துக்கு கீழ்ப்படிந்து வேதத்தின் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து நோப்பற்ற நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாசியோடு ஜெபிக்கிறேன், ஜீவனோடு இருக்க நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு வேண்டுகோள். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இந்த ஆசீர்வாதங்களை அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டும். கள்ள போதகங்களிலிருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும். ஆகவே தயவு செய்து இவைகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தியினுடைய தலைப்பு, தற்காலத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் போதிக்கலாமா? தற்காலத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் போதிக்கலாமா? பொதுவாக சுவிசேஷத்திலே பல பிரிவுகள் இருக்கிறது. இது அநேகருக்கு தெரியாது. தெரிந்த அநேக தேவ பிள்ளைகளும் உண்டு. அவற்றிலே சமாதானத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம், இப்படி சுவிசேஷத்திலே பல பிரிவுகள் இருக்கிறது. இதை குறித்து விசுவாசிகள் அவ்வளவு பெரிய பொருட்டாக அதை எண்ணுவதில்லை. ஆனாலும் கர்த்தருடைய வேதத்தை போதிக்கிற போதகர்கள் இதை கொஞ்சம் தெளிவாக, கொஞ்சம் ஆழமாக அறிவார்கள். இதில் ஒரு சிலர் இப்பொழுது, அதாவது இயேசு இந்த பூமியில ரட்சிப்பை ஏற்படுத்தின பின்பு, அப்போஸ்தலர்கள் நடபடி 2ஆம் அதிகாரத்திலே சபை ஏற்படுத்தப்பட்ட பின்பு, ரட்சிப்பின் சுவிசேஷம் தான் பிரசங்கிக்க வேண்டும், ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்க கூடாது என்று போதிக்கிற போதகர்களும் உண்டு. இந்த கருத்திலே நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன். ரட்சிப்பின் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இயேசுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலிலே ரட்சிப்பின் சுவிசேஷம் இருக்கிறது. இயேசு தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும், அவர் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே, ஸ்தோத்திரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவருடைய ஊழியத்தின் ஆரம்பமே அதுதான். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அதற்கு முன்பாக யோவான் கூட அந்த ஊழியத்திலே ஆரம்பிக்கும் போது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 இந்த காரியத்தை தான் சொல்லுகிறார். அப்போ மத்தேயு 4:17 இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இப்படிதான் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின் இயேசு அந்த காரியத்தை குறித்து தான் திரும்பவும் பேசுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை போதிக்கிறார்.
மரித்து உயிரோடு எழும்பியும் அப்போஸ்தலரோடு பேசும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசுகிறார். அப்படி என்றால் இயேசுடைய ஊழியத்துடைய பிரதான நோக்கம் இந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை குறித்த உபதேசம். அதை குறித்து தான் அவர் போதிக்கிறார். இயேசு மரித்து பாதாளத்தில் இறங்கி காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் இல்லையா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும். அவர் எதை பிரசங்கித்திருப்பார் என்றால், ஏனென்றால் அவர் இயேசுடைய எண்ண ஓட்டம் எல்லாமே இவை குறித்து தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் மரித்து உயிரோடு எழும்பியும் அதை தான் பேசுகிறார் அவர். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவங்களை குறித்து போதிப்பதுதான் தேவனுடைய ஊழியத்தின் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் மிக பிரதானமான நோக்கமாய் இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரி பிரதர், இயேசுடைய மரணத்துக்கு அப்புறத்தை பற்றி தானே நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை பற்றி அதுக்கப்புறம் தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்படி நீங்க சொல்வது என் காதில் ஒலிக்கிறது. அப்படி என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தான் போதிக்க வேண்டும் என்றிருந்தால் பரிசுத்த பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதை நாம் யோசிக்க வேண்டாமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார். அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிலிப்பு என்கிற சுவிசேஷகன், அந்த சுவிசேஷகன் நமக்கு தெரியும், பந்தி விசாரிப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட மனிதன். அந்த மனிதன் அந்த ஸ்தேவானுடைய மரணத்து நிமித்தம் அவர்கள் சிதறடிக்கப்படும் போது சமாரியாவிலே வந்து அங்கு அவனுடைய போதனை எதை குறித்து இருக்கிறது பார்த்தீங்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து, அங்கு பிலிப்பு இங்க பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். 3 மாதம் அளவும் அங்கே ஜெபாலயத்திலே பவுல் பிரவேசித்து 3 மாதம் அளவும் அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். வெறும் ரட்சிப்பின் சுவிசேஷம் தான் போதிக்க வேண்டும் என்றால் ஏன் பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது? இதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து, பவுல், பரிசுத்த பவுல் அங்கு சொல்கிறத நாம பார்க்க முடிகிறது. இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும். அப்படி என்றால் பரிசுத்த பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து திட்டமாய் பிரசங்கித்தான் என்பதை அங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசித்து சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். அங்கேயும் இது ரோமாபுரியில நடக்கிறது. ரோமாபுரியிலே கடைசியில ஜெயில வைக்கப்பட்டிருந்த நேரத்திலே பரிசுத்த பவுல் அங்கு கடைசியில இதுதான் பேசிக்கொண்டிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களையும் அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசேஷம் என்பது அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், ரட்சிப்பின் சுவிசேஷமும் நடக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பிரசங்கமும் நடக்கிறது. இவையெல்லாம் நடக்கும்போது எப்படி இப்பொழுது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று நம்மில் சில போதகர்கள் சொல்ல முடியும். அது வேதத்துக்கு புறம்பானதல்லவா? தேவனே இயேசுவே அதை செய்து தம்முடைய அப்போஸ்தலர்கள் இவையெல்லாம் செய்ததை அனுமதித்திருக்கிறார். இன்னொரு மிக முக்கியமான ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். மத்தேயு 24:14. இது மிக முக்கியமான ஒரு வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அப்போ ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அப்போ கடைசி நாட்களிலே உலகத்தின் முடிவு வரை கடைசி ஒரு மனிதனுக்கும் கடைசி ஜாதிக்கும் கர்த்தருடைய வசனம், இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தை குறித்த இந்த சுவிசேஷம் போதிக்கப்படும். அதற்கு பின்புதான் முடிவு உண்டாகும் என்று இயேசு சொல்லுகிறார். சத்தியமாகிய இயேசு சொல்லுகிறார், கடைசி வரைக்கும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், கடைசி ஆளுக்கு வரைக்கும். அப்புறம்தான் உலகத்தின் முடிவு வரும். அப்படி இருக்கும்போது ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று ஒரு சில போதகர்கள் உபதேசிப்பது எந்த விதத்திலே நியாயம்? அது வசனத்துக்கு புறம்பானதல்லவா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சத்தியத்தை நமக்கு விளங்க காட்டியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவ செய்தி அநேகருக்கு போய் சேரும். அன்பானவர்களே, உலகத்தில் இருக்கிற கள்ள போதகங்கள் அடிபட்டு போய்விடணும். இதற்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். தவறாமல் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் மகிமை அடைவாராக. ஆமென்.